अरे सामी என்ன சொல்லிச்சு காலை எடுத்து வரீங்க अरे सामी பலர் குய் ஆகி சொல்லி பயம் ஒரு போற பயம் வந்து யார் என்னன்னு தெரியல கால்ல ஒதுங்கீங்களா யார் பலர் குய் ஆகி சொல்லி ஏய் குயில வையா ஒண்ணு செஞ்சா என்னடா சாமி யாரா நீ யாரு அவன் யாரு அவன் இந்த ஊர் நாட்டமேட பூத்தியார் மூணாவது பையன் அவன் அரே சாமி நம்புறியா சொல்லு நம்பல நம்பல யாரு தெரியுது ஆமா அப்பா அத்த வழியா முதல்ல உனக்கு அரே சாமி நம்ம குருவே வந்துக்கிற குருவே வர ஒக்கால போய் ஒரு ஊர் கவுன்சிலர் சௌதியா ஏய் அரே சாமி நம்ம பொண்ணே தேடி வந்துச்சு பொண்ணு ஓ பொண்டாட்டி சிரிக்காத ஏய் ஓ என்னடா சிரிக்கிறான் அரே சாமி நம்ம பொண்டாட்டி எப்படி விட்டு போய் ஏய் நம்பலடா அத விட்டு போய் மம்மாலே 10 நாள் ஆயி போச்சு யாரா பாஷா அப்படி ஓ பாஷா அதே சாமி நம்ம பொண்டாட்டி அவ எப்படினா நம்ம பொண்டாட்டி ஆமா நம்மள விட்டு போய் மம்மால 10 நாள் ஆகி போச்சு யார் அம்மாடா ஏய் 10 நாள் அவங்கள விட்டு நான் மயிர் புடிங்க அதான் அரே சாமி நம்மள எப்படி போச்சு நானும் எம்புல் பொண்டாட்டியும் அந்த சுண்ணிய பாட்டுதான் அந்த சென்னை பட்டத்துல போய் மம்மாலே 10 நாள் தங்கிச்சு எப்படி 10 நாள் தங்கிச்சு ஐயா குச்சி பேசி சாமி பொண்டாடி தங்கனாவா என்ன பொண்டாடி தங்கி சாமி அங்க இருந்து கிளம்பிச்சு அங்கிருந்து கிளம்பி அந்த போனோலே வந்து தேங்கி அந்த போனோலே முட்டாச்சு நீ ராஜபாவுக்கு அண்ணா நீ தம்பியா தம்பி ஊரு தேடிட்டு வந்து முண்டாட்டி அடையாளம் எந்த தண்டனை அரிசி வாங்கிட்டு अरे शामी का मु उषा उठी ए ఇప్పుడు తిన పేరు పడే పుచ్చి బాగుడియా ए अरे वेसा పోతే ముతా పుచ్చిగా शामी हां ए ना तो गवर्नमेंट रोड हां हां बोले सर माता बोलना हां ये आ पुची भाई मारा शामी वेसा पोते आ मुशा पुची எவ்வளவு
அதே சாமி சூப்பர் பஸ் சாமி சாமி நம்ம பொண்ணு அதே சுண்ணி சுண்ணி எந்த பொண்ணாடிக்கோ அவன் பூச்சி போட்டு சாமி அவன் மரியாதை அவன் யார் தெரியுமா நம்ம கவுன்சிலுக்கு பூஜாரு கவுன்சிலுக்கு பூஜா பின்னாடி என்னப்பா நூறு தட்டி உன்னை தேவடியா போய் கேட்க மொத்தம் நூறு கட்டுங்க தேவடியா போய் அவனுக்கு கேட்டு போவோம் பிடிக்கும் தேவனுக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு 7 வயசு அப்ப அவன் தேவடியா போயினா இல்ல சார் கண்ணனுக்கு வந்து போய் சொல்லு அது கச்சா இருக்குது சார் அவன் ஏதோ பரவாயில்ல கல்யாணம் ஆகும்போது உனக்கு 7 வயசு எப்படி தெரியும் நீ நான் அம்மா இல்ல நம்ம பொண்டாட்டி நம்மள ஒல்லி வசி திருப்பாசாங்க மறுபடியும் நம்ம பொண்டாட்டின்ற பாரு எங்க பொண்டாட்டி டேய் மனசாட்சி தொட்டு சொல்லு சத்தி பண்ணி சொல்றேன் நீ பொண்டாட்டி ஒல்லி வசந்தா இருக்குது ஒல்லி வசி திருப்பாசாங்க ரெண்டு பொண்டாட்டியுமே தமிழ்நாட்டுல வெட்டி போடுவோம் ரைட்டா நான் சாமி நம்ம பொண்டாட்டி நம்ம சக்க செவலர் பாசாங்க அது ஒண்ணா மைடா நம்ம பொண்டாட்டி கையில ஒரு நூல் துயில வசிக்குது நம்ம பொண்டாட்டி என்ன தெரியுமா சாமி பச்சமானி சாமி பாலாமணி புலமணி புலமணிடா புலமணி சாமி புலமணிடா வந்து ஆக்கா இருக்கு புலமணிடா டேய் நீங்க தானே எனக்கு நமக்கு அப்ப நம்ம அடிவார்த்தா மேல் பொண்டாட்டிக்கு யாராமே அது மாட்டாங்க பச்சமானி போலாமணி புலுவமணி விற்கும் இன்னொரு தொழில் நம்ம கையில என்ன தொழில் ஒரு கையில தாம் கையில அரே சாமி கறிவேப்பிலை வாங்கலையே கறிவேப்பிலை வாங்கலையே கறிவேப்பிலை முன்னாடி கறிவேப்பிலை தெரியாம முடிச்சுக்கிறான் முன்னாடி கறிவேப்பிலை எடுத்து வந்துச்சு அங்க தேர்வு உட்காந்துருந்தேன் கவுண்டரு கறிவேப்பிலை வாங்குறேன் அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குற சமாச்சாரம் எனக்கு தெரியாது அப்படியும் அது கேட்கவே இல்லை கவுண்டர பாக்கலையா அப்படின்னு துணிச்சு காட்சி தெளிவா தெளிவா
கவுண்டரே இந்த பாக்குறேன் அப்படி ஆனா பையா நானும் மண்ணால பார்த்தேன் நீ முன்னாடி கல்லு அப்புறம் நல்லா ஏன்னா தலை இருந்துச்சா சரி சார் இன்னொரு கையில இன்னொரு வித்தை இருக்குது பொண்டாட்டி அப்படியே அங்க போச்சா எங்க துரியோட மகாராஜா இல்ல அவங்க முன்னாடி ரெண்டாம் மகாராஜா குச்சி சிதில போட்டாரு சாமி சொல்லுது ஒத்த சாய் பாடி பத்து நாளா ஊர் மேல விட்டுக்கிறான் வந்து ஒன்று சாமி அது நம்ம தொழிலாதான் மாதிரி இப்ப நான் கேக்குற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. உன் பொண்டாட்டி சாமான மட்டும் கட்டாத பாரு. என்ன சொல்றான் அந்த அம்மா பொண்ணு சொல்ல நகை நட்டு அதெல்லாம் கட்டாக்கதா பாத்து சாமி போயிட்டு வா சாமி சிங்க சுவாமி ஸ்ராபுரம் போச்சா சுவாமி என்னுடைய அண்ணன் இட்ட கட்டளை பிரகாரம் என்னுடைய உருவத்தை மாற்றி புறத்தையாக அவதாரம் எடுத்து அஸ்ராபுரம் சென்று காணுபதி இடத்திலே முக்கால குறிகளை உடைத்து முப்பகலிலே சென்னலை கட்டி விட்டோம். இந்த சென்னலை கொண்டு போய் அண்ணாவாய்க்க கண்ணனிடத்தில் கொடுத்து இந்த காலகடத்தை எல்லாம் சோழகடமாக மாற்றி இருக்கின்ற 27 நாட்கள் சுலபமாக காலம் கழிக்க வேண்டும். ஆகட்டும், புறப்படலாமா? புறப்படும் போது எப்படி புறப்படணும் தெரியுமா? எப்படி கண்ணு நாங்க புதுசா
அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பாஞ்சால பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்தின் காவிய கதை, பாஞ்சாலி அம்மன் தன்னுடைய அண்ணன் வார்த்தை கேட்டு பாலைவனத்தை எல்லாம் சோலை வனமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உருவத்தை குரட்டியாக மாற்றி அஸ்தினாபுரம் சென்று பானுமதி இடத்திலே முக்கால குறிகளை உரைத்து முப்பகலிலே விளையக்கூடிய சென்னலை பெறுவதோடு இந்த நாடகத்தின் கதை நிறைவு பெறுகிறது. இன்று இரவெல்லாம் கண்டுகளித்த உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் அங்காள பரமேஸ்வரி அம்மன் நாடக குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.